வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் மக் கேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார்னு சொல்கிறது, ரிஃபைன் ஃப்ளார்னு சொல்கிற மைதா வந்து 3 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கப்புறமா சுகர் வந்து ரா சுகர் அல்லது நீங்கள் நார்மல் சுகர் கூட எடுத்துக்கலாம். நான் நார்மல் சுகர் தான், அதாவது அந்த ப்ராசஸ்டு தான் எடுத்துருக்கிறேன், ஒயிட் சுகரு. இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் 1½ தான் எடுத்தேன், அதனால் எனக்கு கொஞ்சம் சுகர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. இது வந்து சாக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக்கிங் பவுடர் மட்டும்தான் நான் போடுறேன். அது வந்து 1/4 டீஸ்பூன் தான் போடுறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மில்க் வந்து ரூம் டெம்பரேச்சரில் உள்ளது எடுத்துக்கோங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நான் எடுக்கிறேன். இது காணலைன்னு சொல்லி திருப்பி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன். அந்த கன்சிஸ்டன்சி வரல, அந்த கேக்குக்குள்ளே அந்த கன்சிஸ்டன்சி வரலன்னு. இப்போ இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் விடுறேன். எனி ஆயில் வந்து நீங்கள் விட்டுக்கலாம், ஸ்மெல் இல்லாத ஆயிலாக நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம், ஸ்பூன் வச்சே மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக நீங்கள் டீ கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உடனே செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் திருப்பி விடுறேன் இது. ஸோ டோட்டலாக வந்து 7 டேபிள் ஸ்பூன் நான் வந்து மில்க் விட்டுருக்கிறேன் ஒரு மக் கப் கேக்குக்கு. இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இதே மாதிரி எடுத்திங்கன்னா அழகாக வருது பார்த்துக்கோங்க. நான் இப்போ விடும்போது காட்டுறேன் பாருங்கள். அந்த பேட்டர் வந்து அந்த மாதிரி இருக்கணும். அந்த கேக்கோட இது அப்படியே ஃபோல்ட் பண்ணி அழகாக விழணும். அந்த மாதிரி இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப திக்கு இருக்கக்கூடாது. லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விழணும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த கப்பில் வந்து எடுத்துடலாம். நான் மைக்ரோவேவில் தான். உங்கள் மைக்ரோவேவில் எவ்வளோ நேரம் வைக்கணும்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து 1½ மினிட்ஸில் எனக்கு ஆயிடுச்சு. 1 to 2 மினிட்ஸ்க்குள்ளே ஆகிடும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியாக மாய்ஸ்சர்லெஸ்ஸாக இருந்தது. மாய்ஸ்சர் இல்லை ஜாஸ்தியாக, நல்லா இருந்தது பார்த்துக்கோங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம், குயிக்காகவும் பண்ணிடலாம். நீங்கள் நினச்ச உடனே பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெசிபீஸ் என்னோடய சேனலில் இருக்கிறதெல்லாம் போய் பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டூத்பிக் விட்டு பார்க்குறேன் பாருங்கள், அதில் வந்து ஒட்டாமல் வருது. நான் கட் பண்ணியும் காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக நல்லா இருந்தது, டேஸ்டியாகவும் இருந்தது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா என்னோடய ரெசிபீஸ், டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.